ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் ஃபாரூக், கோயத்திலேருந்து. கோயத்தில் இருக்க டிரைவருக்கு மட்டும்தான் இந்த பதிவு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம். கோயத்தில் நீங்கள் வந்து 18ன்ற வண்டி, அங்கே கோயத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். 18ன்ற கார்னாக்கா வந்து பேக் சைடில் வந்து லோடு ஏற்றுற மாதிரியும், முன்னாடி வந்து ஆளுங்க உட்காந்துட்டு போகிற மாதிரியும் இருக்கும் வண்டி. நம்ம ஊர்லாம் வந்து ஊர் சைட்லாம் வந்து 207 அப்படின்னு சொல்லுவாங்க வண்டி. அந்த மாதிரி வண்டி ஓட்டுறவங்களா இருந்தால் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னோடய ஃப்ரெண்டு தான் ஒருத்தர். அவர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி அந்த வண்டி ஓட்டுறவர் தான், 18ன்ற வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. அவரை வந்து 2 நாளைக்கு முன்னாடி போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர்கிட்ட வந்து தஸ்லியா இல்லை. இங்கே வந்து அந்த 180 ஓட்டுறதுக்கு வந்து கம்பல்சரி வந்து தஸ்லியா வேணும். தஸ்லியானாக்கா அந்த லைசன்ஸோட எக்ஸ்ட்ரா ஒரு கார்டு ஒன்று அட்டாச் பண்ணுவாங்க. இந்த தஸ்லியா இல்லாததுனால அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி 48 மணி நேரம் வந்து அவரை வந்து ஜெயிலில் வச்சு அதுக்கப்புறம் தான் வெளிவிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த தஸ்லியா வந்து அவசியம் வேணும் 180 ஓட்டுறதுக்கு. அது இல்லாத காரணத்தினால 48 மணி நேரம் வந்து அவர் வந்து ஜெயிலில் வச்சு வெளியே விட்டுருக்காங்க. இது வந்து மொதல் தடவைன்றதுனால. 2வது தடவை வந்து இதே பிரச்சனையில் வந்து தஸ்லியா இல்லாமல் அவர் மாட்டினார்னாக்கா 3 மாதம் ஜெயிலும், அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு அனுப்புறது கூட அதில் சான்ஸ் இருக்குது, ஃபிங்கர் வச்சு. ஓகேங்களா? அதனால் வந்து கோயத்தில் ஓட்டுற தமிழ் சொந்தங்கள் யாராக இருந்தாலும் சரி, 180 ஓட்டுறீங்கனாக்கா கம்பல்சரி தஸ்லியா வச்சுக்கிட்டு ரெடி பண்ணிவிட்டு உங்கள் கம்பெனியில். ஏன்னா இப்போ செக்கிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து இப்போ வந்து 180 வந்து எடுத்து செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? கவனமாக போங்க. 180 வச்சுருக்கவங்க ரொம்ப கவனமாக வந்து இருங்க. ஏன்னா வந்து ஷொய்க் ஏரியாவில் தான் வந்து இந்த பிரச்சனை நடந்தது. இது போக வந்து கோயத்து ஃபுல்லாகவுமே செக்கிங் நடந்துட்டு தான் இருக்குது 180க்கு. ஓகேங்களா? தஸ்லியா இல்லாமல் வண்டி யாரும் ஓட்டாதீங்க. எந்த கம்பெனியில் ஓட்டினாலும் சரி, அவங்கள்ட்ட வந்து சொல்லி தஸ்லியா தயவு செஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா வந்து மொதல் தடவை வந்து 48 மணி நேரம் உள்ளே வைக்கிறாங்க. 2வது தடவை வந்து சேம் இந்த பிரச்சனையில் மாட்டினீங்கனாக்கா வந்து 3 மாதம் ஜெயிலும், அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டுங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். போல் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.